Hi viewers, welcome to Oscar Fever. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஆஸ்கர் ஃபீவர் செக்மெண்ட்டை 2 நாள் தொகுத்து வழங்குறதுக்கே நான் ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கேட்டு சீன் போட்டிருக்கேன். ஆனா பாப் ஹோப்ங்கிற ஒருத்தர் தான் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவையே நிறைய தடவை தொகுத்து வழங்கியிருக்காரா. அதுவும் 19 தடவை. ஏமா நடக்க போற விழாவை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்ப ஏன் நடந்து முடிஞ்சதை சொல்றேன்னு தானே கேட்குறீங்க? விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா 30 ஆண்டுகள் ஆஸ்கர் வரலாற்றிலேயே முதல் முறையா தொகுப்பாளர் இல்லாம ஆஸ்கர் விருது நடக்க போகுது. பொதுவாகவே இந்த வருஷம் யாரெல்லாம் ஆஸ்கர் விருதை வாங்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை போல இந்த விழாவை தொகுத்து வழங்க போவது யாருங்கிறதும் ரசிகர்கள் மத்தியில எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வகையில 2016 நடந்த ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழாவை பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா தொகுத்து வழங்கினாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழாவை பிரபல ஹாலிவுட் நடிகர் கெவின் ஹார்ட் தொகுத்து வழங்குவார்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் வாய் சும்மா இல்லாம ஓரின சேர்க்கையாளர்கள் தொடர்பா ட்விட்டர்ல எடக்கு மடக்கா கருத்து பதிவு போட அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இப்போ அதனால நான் ஆஸ்கர் விருதுகளை தொகுத்து வழங்க மாட்டேன்னு சொல்ல இப்ப 91வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா தொகுப்பாளரே இல்லாம நடக்க போகுதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆஸ்கர் விருது விழாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு ஸ்வீட் நியூஸ் அல்லவா? அது என்னன்னா இந்த வருஷம் ஆஸ்கர் பெண்கள் ஆண்டுன்னு சொல்ற அளவுக்கு ஏராளமான பெண் இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகைகள்னு பலர் போட்டியில இருக்காங்க. ஆஸ்கர்ல இடம்பெறும் 100 படங்கள்ல 40 படங்கள் பெண்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்களா. இந்த ஆண்டு தான் வரலாற்றிலேயே இல்லாத வகையில ஆஸ்கர் விழால 28% பெண்கள் பங்கேற்று இருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற கொள்கையில தான் இந்த மாற்றமே செஞ்சிருக்காங்களா. பொதுவா எந்தெந்த படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, யாருக்கெல்லாம் விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எகிரி கிடக்குது. அந்த வரிசையில பிளாக் அண்ட் ஒயிட்ல உருவாகி இருக்கிற ரோமாங்கிற படம் ஏற்கனவே வெனிஸ் திரைப்பட விழா, கோல்டன் குளோப்னு கிட்டத்தட்ட 150 அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்கு. கிளியோங்கிற ஒரு தொழிலாளியோட வாழ்க்கையை பத்தி பேசியிருக்கிற இந்த படத்தை அல்போன்சா கியூரான் இயக்கி இருக்காரு. உலகம் முழுசா இருக்கிற இந்த படம் பார்த்த ரசிகர்கள் உணர்வு பூர்வமா இந்த படத்தோட பாத்திரங்களோட தங்களையும் பிணைச்சிருக்கிறதா அந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்திய திரைப்படங்கள் எதுவும் இதுவரை ஆஸ்கர் விருதை பெறாத நிலையில 2001ல லகான் திரைப்படம் முதன்முறையா முதல் 5 இடத்துக்குள்ள வந்துச்சு. ஆனா விருது கிடைக்கல.